கைஸ், உலகத்தோட மிகப்பெரிய வைரம், இந்தியாவோட பொக்கிஷம், இங்கிலாந்து நாட்டு ராணி கிரீடத்தை அலங்கரித்த கோகினூர் வைரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதை ஏன் சாப தரக்கூடிய கல்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? 13ஆம் நூற்றாண்டுல ஆந்திர மாநிலம் குண்டூர்ல தான் இந்த வைரத்தை ஃபர்ஸ்ட் வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ சாணக்கியர்கள் அங்க ஆண்டு வராங்க. கோகினூரை கண்டுபிடிச்சவன் அதை காசுக்காக மன்னர்கிட்ட கொடுக்குறான். அப்போ மக்கள் மத்தியில வைரத்தை பத்தி நிறைய வதந்திகளும் பரவுது. இந்த வைரத்தை யார் வச்சிருந்தாலும் இந்த உலகத்தையே சொந்தமாக்குவாங்க. ஆனா அதோட நிறைய சாபம் வரும்னு பொருளை பேசுறாங்க. அதனால அந்த மன்னர் அதை கோவிலுக்கு தானமா கொடுத்துறாரு. அப்போதான் அந்த ராஜ்யத்தை படையெடுக்க மாலிக் கபூர் வராரு. அவரு அந்த ராஜ்யத்தோட போரிட்டு அங்க இருக்கிற தங்கம், வைரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு டெல்லிக்கு போயிடுறாரு. அதை மக்கள் மத்தியில பார்வைக்கு வைக்கிறாரு. அடுத்த கொஞ்ச நாள்லயே அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போயிடுறாரு. இதுக்கெல்லாம் அந்த சபிக்கப்பட்ட வைரம் தான் காரணம்னு எல்லாருமே நம்புறாங்க. வதந்தியாவே இருந்தாலும் அந்த வைரம் வச்சிருந்தவங்க ஒன்னே இறந்துடுறாங்க, இல்லைன்னா அவங்க ராஜ்யம் பறி போயிடுது. சீக்கியர்கள், முகலாயர்கள், பாரசீகர்கள் இப்படின்னு நிறைய மன்னர்கள் கையில இருந்து கடைசியா இங்கிலாந்து நாட்டு ராணி விக்டோரியா கையில கிடைக்குது. இது தெரிஞ்ச அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணி அதோட வரலாற தெரிஞ்சுக்க சொல்றாங்க. அப்போதான் தெரியுது, அந்த வைரம் யார் கையில இருந்தாலும் ஒண்ணு அவங்க ராஜ்யம் அவங்க விட்டு பறி போயிடும், இல்லைன்னா அவங்க உயிர் அவங்கள விட்டு போயிடும்னு. ஆனா அது ஒரு பெண் வைத்திருந்தால் மட்டுமே அதன் சாபம் பழிக்காதுன்னு சொல்றாங்க. அதனால விக்டோரியா தன்னுடைய கிரீடத்துல அந்த வைரத்தை பதித்து யூஸ் பண்றாங்க. விக்டோரியாவுக்கு பின்னாடி 3 ராணிகள் இந்த வைரம் பதித்த கிரீடத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லண்டன்ல உள்ள அரச குடும்பத்துக்கு சொந்தமான அருங்காட்சியகத்துல பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெண் வைத்திருந்தால் மட்டுமே அதன் சாபம் பழிக்காதுன்னு சொல்றாங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.